உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன். உன் முகத்தை அல்ல, உன் அழகை அல்ல, உன் கலரை அல்ல, உன் பேச்சை அல்ல, உன் சிரிப்பை அல்ல, உன்னை இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை ஈசாயின் இடத்துல ஆண்டவர் அனுப்புகிறார். ஈசாயின் இடத்துல சாமுவேல் போன பிற்பாடு ஈசாய்க்கு 8 பிள்ளைகள். அங்கே 7 பிள்ளைகளை மாத்திரமே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அவன் நிறுத்துகிறான். தாவீதை குறித்து அப்பா சொல்றாரு, சகோதரர்கள் சொல்றாங்க, அவன் எங்க வீட்டுல கடைசி பிள்ளை, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு எங்கேயாவது அந்த பக்கம் காட்டு பகுதியில கிடப்பான் என்று சொல்லி தாவீதை குறித்து அசட்டையாக ஒரு பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் சொல்கிறார், அவனை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் விருந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி தாவீதுக்காக தீர்க்கதரிசி காத்திருந்தான். தாவீதை அழைத்து வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான், நீ எழும்பி அபிஷேகம் பண்ணு சாமுவேலே என்று கர்த்தர் சொல்லும் பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து தாவீதின் தலையிலே சாய்த்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, இருதயத்துல நொறுங்குண்டு, இருதயத்துல வேதனையோடு கலக்கத்தோடு தனிமையாய் எல்லாவற்றையும் சுமந்து தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களையும் கூட அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார்.